வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ஹிந்தி நடிகை கிருத்திகா சௌத்ரி கொலை செய்யப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்துவாரைச் சேர்ந்த கிருத்திகா சௌத்ரி ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து வந்தார். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்த அவர் தனது வீட்டில் உயிரிழந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை கண்டெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் கிருத்திகா சௌத்ரியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்திருப்பதாக மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கிருத்திகா சௌத்ரிக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டு குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கையை அனுமதிக்க மறுத்தது ஜனநாயக முறைப்படி தவறு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் PU சின்னப்பா பூங்காவில் நடைபெற்ற அக்கட்சியின் நிதியளிப்பு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல், நீட் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளித்தல் போன்ற கோரிக்கைகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்த போதும் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இதேபோல் கூவத்தூர் விவகாரத்தையும் சட்டப்பேரவையில் விவாதித்து இருக்க வேண்டும் எனவும் திமுகவின் கோரிக்கையை அனுமதிக்க மறுத்தது ஜனநாயக முறைப்படி தவறு எனவும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் தக்க வைப்பதற்கு இழுப்பதற்கு ஏராளமாக பணம் கொடுத்துருக்காங்கிற விஷயம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மூலம் வெளியில் வந்தது. ஒரு தரம் தாழ்ந்த அரசியல். தமிழகமே தலைகுனிக்கூடிய மோசமான ஊழல். இது குறித்து சட்டமன்றம் கொடுக்கிற போது அதை விவாதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் எழுப்பியிருக்கிற போது விவாதத்திற்கு அனுமதிச்சிருக்கணும். ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் மற்றும் தங்கம் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக முதல்வர் அக்னி பரீட்சைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரையே பேச அனுமதிக்காதது ஜனநாயக விரோத செயல் எனவும் அவர் கூறினார். மக்களுக்கு தெளிவுபடுத்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாக முன்வந்து தன்னை ஒரு அக்னி பரீட்சைக்கு உட்படுத்த வேண்டும், அதற்கு ஏற்ற வகையில் நீதி விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறார். சென்னை சூளைமேட்டில் காரில் கொண்டு சென்ற 2 கோடி பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் மற்றும் உளவு பிரிவு ஆய்வாளரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சூளைமேட்டில் கார் ஒன்றில் பழைய ரூபாய் நோட்டுகள் கொண்டு செல்லப்படுவதாக மத்திய உளவு பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து மத்திய உளவு பிரிவு காவல்துறையினர் குறிப்பிட்ட கார் ஒன்றை பின்தொடர்ந்து சென்றனர். அந்த கார் சூளைமேடு சங்கராபுரம் பகுதியில் உள்ள மாநில உளவு பிரிவு காவல் ஆய்வாளர் ஆல்பர்ட் வீட்டின் முன்பு நின்றது. பின்னர் அந்த காரில் இருந்தவர் காவல் ஆய்வாளர் வீட்டினுள் நுழைந்த போது மத்திய உளவு பிரிவு காவல்துறையினர் அந்த காரை சோதனையிட்ட போது அதில் 2 கோடி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அதிரடியாக உள்ளே நுழைந்த மத்திய உளவு பிரிவு காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாலை சிவகுமரன் என்பது தெரியவந்துள்ளது. பின்னர் மாநில உளவு பிரிவு காவல் ஆய்வாளர் ஆல்பர்ட் மற்றும் வழக்கறிஞர் சாலை சிவகுமரனை சூளைமேடு காவல்துறையில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து 2 கோடி பழைய ரூபாய் நோட்டுகளையும் காரையும் பறிமுதல் செய்து இருவரையும் சூளைமேடு காவல் நிலையத்தில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் ராஜஸ்தான் மாநில அமைச்சர் கலந்து கொண்ட தூய்மை இந்தியா திட்ட நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே குப்பையை சாலையில் வீசிவிட்டு பின்னர் அதனை அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாஜக சார்பில் நேற்று தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுகாதார பணிகள் நடைபெற்றன. இதில் ராஜஸ்தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கிரண் மகேஸ்வரி கலந்து கொண்டு சாலைகளில் கிடந்த குப்பையை அகற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அமைச்சர் வருகையை முன்னிட்டு நகராட்சி சார்பில் முன்னரே குப்பை கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டிருந்தன. இதனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சேகரிக்கப்பட்ட குப்பை கழிவுகளை வேண்டுமென்றே சாலையில் வீசி பின்னர் அவற்றை மீண்டும் அகற்றினர். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகின்றன.
புத்தர் காலத்தில் இருந்தே பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலை இருந்து வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் வகையில் பிரதமரை சந்தித்து முதல்வர் வலியுறுத்த வேண்டும் எனவும், மணல் குவாரிகளை அரசு உடனடியாக ஏற்று நடத்த வேண்டும் என்றும் கூறினார். அதிமுக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் ஆதாரத்துடன் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் வாதாடினால் நல்லது எனவும், வெறுமனே குற்றம் சாட்டினால் அது சரியாக அமையாது என்றும் அவர் தெரிவித்தார். மாடுகளை இறைச்சிக்காக விற்க மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள கிருஷ்ணசாமி, புத்தர் காலத்திலிருந்தே பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்தியர்கள் மத்தியில் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். புத்தருடைய காலத்தில் இருந்து பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பசுக்கள் வதை தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஓங்கி வருகிறது. பசுக்களை பொறுத்த மட்டிலும் அவைகள் பால் கொடுப்பதற்காகவும் விவசாயத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும், அவைகள் இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு பெரிய அளவிற்கு அதற்காக இயக்கமே இந்தியாவில் நடந்து வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மதகடிகப்பட்டி, திருப்புவனை, மண்ணாடிப்பட்டு, சோம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை திடீரென பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரமாக பெய்த மழையின் காரணமாக சாலையின் இரு புறங்களிலும் மழைநீர் ஓடியது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் திருபுவனம் மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுப்புறங்களிலும் மாலையில் பெய்த திடீர் மழை காரணமாக குளிர்ச்சி நிலவியது. கனமழையின் காரணமாக பல இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் அவதியுற்றனர். சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் நேற்று மாலை மழை பெய்தது. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக சிதம்பரம் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கும்பகோணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக திடீர் மழை பெய்தது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூரில் தாப்பழூர், செந்துறை, கடுகூர், கள்ளங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 3 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் குளிர்ந்த காற்றும் வெயில் குறைந்து குளிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.